பரிமளா அண்ட் கோ, மிஷ்கின், ஜெயராம், ஊர்வஷி, யோகி பாபு இவ்வளவு பெரிய காஸ்ட் இருந்தும் படத்தை காப்பாற்ற முடியலையே பாண்டியராஜ் அங்கிள். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. படத்தை பத்தி ஒரு நிமிஷத்துல ரிவ்யூ சொல்லிடுறேன், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் ஃபிளிக் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிற ஜெயராம் அண்ட் ஊர்வஷி. ஸோ அவங்களுக்கு 2 பொண்ணு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப லவ் டார்ச்சர் கொடுக்குற சாண்டி, அவர் வந்து ஒரு ட்ரக் மாஃபியாவோட லார்டா இருக்காரு. ஸோ அவரை வந்து யாரோ கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலையை யார் பண்ணது அப்படிங்கிறத இந்த ஃபுல் படத்தோட கதை. ஸோ இந்த படம் வந்து பேசிக்கா ட்ரக் வந்து தமிழ்நாட்டில் எப்படி வருது, ஏன் அந்த ட்ரக் வந்து யூஸ் பண்றதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அதெல்லாம் வந்து பேசிக்கா வந்து இந்த படத்துல வந்து ஃபுல்லா காமிச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஃபன்னியா காமிச்சிருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல கூட அந்த ஃபன் மூமெண்ட்ஸ் வந்து எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. ஒரு 1-2 இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கே தவிர நிறைய இடத்துல வந்து ரொம்ப டல் மூமெண்ட்ஸா தான் இருக்கு. தியேட்டர்ல வந்து அந்த லாஃப்டர் மூமெண்ட்ஸே இல்ல சுத்தமா. இந்த படத்துல கதை ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப டிராகா இருந்த மாதிரி இருந்தது. நிறைய டல் மூமெண்ட்ஸ் தியேட்டர்ல. இவ்வளவு பெரிய காஸ்ட் வச்சுட்டு ஊர்வஷி, ஜெயராம், மிஷ்கின், யோகி பாபு இவங்க எல்லாருமே வந்து காமெடி நல்லா பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே அவங்க காமெடி ஒர்க் அவுட் ட்ரை பண்ணியுமே நிறைய இடத்துல வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகல. மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. டெபியூ டைரக்டர், மியூசிக் டைரக்டர் போல. ஸோ அதனால அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. டெக்னிக்கலி இந்த படம் பார்த்தோம்னா சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. மெயினா ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஓவராலா வந்து இது ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் தான். பட் ஆனா வந்து இந்த படம் ஓகே, பிலோ ஆவரேஜ் தான். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. until see you next time, bye.